சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் அவல் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். 2 கப்பு அவல் இருந்தால் போதும். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த சாப்பிட்டான டேஸ்ட்டான அவல் கொழுக்கட்டையை 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 கப்பு அவல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு நைஸாக இல்லைன்னா இதை நீங்கள் ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நான் நைஸாக இருக்கிறதால அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த அவல் மாவை பிசைகிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு அவலுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி மாவுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யை ஊற்றி தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு அந்த தண்ணியை அவல் மாவில் எடுத்து ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. இந்த 2 கப்பு அவல் மாவுக்கு 1 கப்பு தண்ணியை மட்டும் ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு ஊற்றி கலந்து விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது ஊறத்துக்குள்ளே கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானலில் 1/2 டீஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அதில் 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது லேசாக வதங்கினதும் 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் 1/2 கப்பு அவல் எடுத்து கழுவி தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா ஊறி 1 கப்பு அவல் ஆகிடுச்சு. அந்த 1 கப்பு அவலையும் இதில் போட்டு கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இனிப்பு சரி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ கூட போட்டுக்கோங்க. எனக்கு இனிப்பு குறைவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரையை போட்டு கலந்து விட்டுட்டு 4 ஏலக்காயை பொடி பண்ணி அதில் போட்டு கலந்து விட்டுக்கினேன். நாட்டு சர்க்கரை, தேங்காய், அவல் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே இப்போ நம்ம மாவை எடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரொம்பவும் டைட்டாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சுட தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம நார்மலான தண்ணியை ஊற்றியே நல்லா நம்ம பிசைஞ்சி விட்டுக்கணும். இந்த அவல் மாவு அங்கங்கே நமக்கு கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா பிசைஞ்சி விட்டுக்குங்க. நல்லா ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கையால் அழுத்தி விட்டு பிசைஞ்சி விட்டுக்கணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டா கையில் பிசு பிசுப்பாக ஓட்டும். அதனால் பார்த்து பிசைஞ்சிக்குங்க. இப்போ நான் நல்லா பிசைஞ்சி விட்டுட்டேன். இந்த உருண்டையை சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியை எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதனால் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் போட்டு கூட ஒரு அடி அடித்து எடுத்தால் கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஆனால் அதில் ரொம்பவும் நைஸாக ஆகிடுது, கொஞ்சம் பிசு பிசுப்பாக ஆகிடுது. அதனால் நான் கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மணையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மணையில் குழவியில் ஒட்டுச்சுன்னா நெய் தடவி விட்டுங்க. அது ஒட்டாத நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. வட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம தேய்க்கும்போது சுற்றிரும் வெடிச்சு இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டூட்டி ஃப்ரூட்டியை மணை மேலே வச்சுட்டு அது மேலே தேய்ச்சி எடுத்த கொழுக்கட்டை மாவை வச்சு அழுத்தி விட்டுருங்க. அழுத்தினா டூட்டி ஃப்ரூட்டி அதில் ஒட்டிக்கும். அப்புறம் பூரணத்தை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த முறை சுலபமாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மாவை எடுத்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மணை மேலே டூட்டி ஃப்ரூட்டியை வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்த கொழுக்கட்டை மாவை வச்சு மறுபடியும் குழவியால் தேய்ச்சி விட்டுடலாம். அப்படி தேய்க்கும் போது நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மாவு மேலே நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சாக்கா ஓட்டை விழுந்துடும். அதனால் லேசாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த கிண்ணத்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றிலும் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு பூரணத்தை வச்சு அப்படியே நம்ம மடக்கி விட்டுடலாம். மடக்கி விட்டுட்டு நமக்கு சுற்றிலும் ஒட்ட முடிஞ்சால் நீங்கள் ஒட்டிக்குங்க. ஆனால் நான் ஒட்டாமல் அப்படியே தான் வச்சு வேக வைக்க போகிறேன். பூரணம்லாம் நமக்கு கொட்டாது. அதனால் அப்படியே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த மெத்தடு உங்களுக்கு சுலபமாக இருந்தால் செஞ்சுக்குங்க. இப்போ நான் 3வது மெத்தடு செஞ்சு காட்டுறேன். முன்னே டூட்டி ஃப்ரூட்டியை மணை மேலே வச்சுட்டு அது மேலே மாவை எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம். ஆனால் இப்படி தேய்க்கும்போது அழுத்தி தேய்க்கும்போது ஓட்டை விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் லேசாக தான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இது தேய்ச்சி எடுத்தால் டூட்டி ஃப்ரூட்டி நல்லா பளிச்சுன்னு நமக்கு மேலே தெரியாது. மாவு கூட உள்ளே அழிஞ்சிருக்கும். லேசாக தான் தெரியும்.
டுட்டி ஃப்ரூட்டி வைக்கிறது ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கிங்க. அதுவும் இல்லாத உங்களுக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருந்தால் மட்டும் இதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கிங்க. இதை நான் டெக்கரேஷனுக்காக தான் டுட்டி ஃப்ரூட்டி வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவி காட்டிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடு ஏறின பிறகு நம்ம கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு. 2 நிமிஷத்தில் வெந்துடுத்து. இதை எடுத்து இப்போ மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.